உங்க பேரு? சுந்தரி. எங்கேருந்து வரீங்க சுந்தரி? ஐநாவரத்துலேருந்து வரேன். சொல்லுங்க. எனக்கு 2013 கல்யாணம் ஆச்சு மேடம். படிச்சிருக்கீங்களா? 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து 8வது ஃபைலு. எங்கள் அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் கூட பிறந்தவங்க? 2 அக்கா இருக்காங்க. அண்ணன் இல்லை, இறந்துட்டான். எப்படி? ஆசிட் குடிச்சான். பிளேட்டின் கழுவாங்களே ஆசிட்டு, அந்த ஆசிட்டு குடிச்சு அண்ணனுக்கு லவ் ஃபெயிலியரு. அதனால அண்ணன் இறந்துட்டான். என்ன வயசு? 23 வயசு. சாவச்சு. அம்மா இட்லி கடை போடுறாங்க. அப்பா வந்து கல்யாண ஆர்டர் வந்தால் எடுப்பார். அதுவும் சமையல் வேலை வந்தால் தான், அது கூட கிடையாது. அம்மாவுக்கு அவ்வளோ வருமானம் கிடையாது. எங்கள் ட்வின்ஸ் குழந்தை 2மே பிறந்து இறந்து போச்சு. எப்படிம்மா? ஒரு குழந்தைக்கு வந்து மஞ்சள் கம்மலை கலந்தது மேடம், கிட்னியில். இன்னொரு குழந்தைக்கு வந்து இதயத்தில் ஓட்டை ஹோல்ஸ் இருந்தது. இப்போ அந்த குழந்தை பிறந்து ஒரு வாரத்துலேயே ஒரு குழந்தை இறந்து போச்சு. மறுவாரம் வந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு. வீட்டுக்கு வந்து 1 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தேன். அப்புறம் தான் பையன் பிறந்தான். 1 வருஷத்துக்கு குழந்தை நிற்கக்கூடாதுன்னாங்க. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு 1 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. அதுக்கப்புறம் தான் பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் பொண்ணு நின்றுது. பையனுக்கு 3.5 வயசு இருக்க சொல்ல பொண்ணு நின்றுது. பொண்ணு நின்றுது தெரியல. பொண்ணு 3 மாதம் ஆயிடுச்சு வயிற்றுல நின்று. அபார்ஷன் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இல்லை வேண்டாம், கடவுள் கொடுத்த குழந்தை கலைக்க வேண்டாம் அப்படின்னு. சரி, அதுவும் 9 மாதம் ஆயிடுச்சு. 9 மாதம் ஆகி செக்கப்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்தது நல்லா இருக்குது குழந்தை அப்படின்னாங்க. பிறந்த உடனே குழந்தை கத்தவே இல்லை, அழவும் இல்லை, பாலும் குடிக்கல. குழந்தை அழவே இல்லை? அழலை. பிறந்தப்போ அழலை. நல்லா இருக்குது, பேபிக்கு எதுவும் கிடையாது. ஹீட்டில் வச்சாங்க பாப்பாவை. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஹீட்டில் வச்சாங்க. எடுத்துகிட்டு வந்து கையில் உடனே கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பயப்படாத, பிறந்ததில்ல அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் 3ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாமே நார்மல் டெலிவரி? எல்லாம் நார்மல், நாளும் நார்மல் தான். வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு 3ஆவது நாள் வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஒரு 4 நாள் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. அது போய் ஒன்று ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு சரி இது சரியாயிடும் அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். பாப்பாவுக்கு மாதம் ஏற ஏற அவளுக்கும் ஹோல்ஸ் இருந்தது. ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. இதயத்துக்கு நடுவில் ரத்த குழாய் இருக்குது தெரியுங்களாங்க, அதுக்கு நடுவில் ஹோல்ஸ் இருக்குது. அப்போ சரி பண்ணி ஆகணும். அப்புறம் தொடையில் ஹோல்ஸ் போட்டு பண்ணுறேன்னு சொன்னாங்க.